அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025 எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். நான் இன்றைக்கி இந்த புத்தாண்டுக்கு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேங்க. இது சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த ஸ்வீட்டுக்கு பொட்டுக்கடலையும் தேங்காயும் வச்சு தான் செய்ய போகிறேங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம் எடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கப்பில் ஒரு 100 கிராம் வரும். அதே 100 கிராம் அளவு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். இது 200 கிராம் கப்பில். வெல்லம் எடுத்துக்கோங்க. கார்னிஷ்காக நம்ம நட்ஸு கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 ஏலக்காய். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். எப்படி பண்ணுறதுன்னு, இந்த ஸ்வீட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை இதில் வறுத்து எடுத்துக்கலாங்க. லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். கருகாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. கருகாமல் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாங்க. இதே பேனில் நம்ம தேங்காயும் அதே அளவு கப் எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். இது நல்லா ட்ரை ஆகணுங்க. இல்லைன்னா நம்ம அரைக்கும்போது ட்ரையாக வராது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, உங்கள்கிட்ட ட்ரை கோகோனட் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது தேங்காய் கலர் மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவு ரோஸ்ட் ஆனதும் நம்ம இதையும் மாற்றி வச்சுருவோம். இது நல்லா ஆறுனதுமே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. 200 கிராம் வெல்லத்தை இதில் சேர்த்துட்டு 2 கப்பு, அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாங்க. இது கரைஞ்சா போதும். இது நல்லா ஆறிடுச்சுங்க பாருங்கள். சூடெல்லாம் இல்லை. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம ஆற வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டு, தண்ணி ஊற்றாமல் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திரு திருன்னு இருந்தாலும் பரவாயில்ல. இது மாதிரி நல்லா பவுட்ரு ஆக்கிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இனி நெய் ஊற்றி பெரட்டும் போது நல்லா வந்துடும். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. வெல்லமெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் வெல்லம் கரையணும். ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோங்க. இது பாகுபதமெல்லாம் தேவையில்லை. ஃபுல்லாக நல்லா கரைஞ்சாவே போதும். 1 2 இருக்கிறனால இது கொஞ்சம் கரைட்டுங்க. அவ்வளோதான், நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதெல்லாம் வடிகட்டிடலாங்க. இது மாதிரி ஏதாவது தூசு இருக்கும், அதுக்காக தான் நம்ம வடிகட்டிட்டோம். இப்போ இதே பேனில் நம்ம அரைச்சி வச்சதை போட்டுடலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த நெய்யிலேயே இது நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் பொட்டுக்கடலை வாசம்
போகும். அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம நெய் ஊற்றி பெரட்டினதும் கொஞ்சம் கலர் மாறும். பாருங்கள் என்ன மாதிரி கலர் வந்துருச்சுன்னு. இப்போ இந்தளவு கலர் மாறினதும் லைட்டாக ஒரு நிமிஷம் பெரட்டினா போதும் நெய்யில். அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறும்போது இது நல்லா வெந்து வரும். ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. இது பார்க்குறதுக்கு கட்டிப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் கட்டி விழுகாது. அப்படியே கிளறிட்டே வாங்க. இப்போ ஒரு டைம் ஊற்றும் போதும் உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அவ்வளோ நெய் சேர்த்து பெரட்டிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுதான் முக்கியம். இப்போ இந்த அளவு பற்றி வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன், இந்த வெள்ளை தண்ணி. அப்படியே கலந்து விட்டுட்டே வாங்க. இப்படி கரைச்ச மாதிரி கரைச்சி விட்டுட்டே வந்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கெட்டியாக இருந்தது. இப்போ கிண்டிகிட்டே இருக்கோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆனதும் மறுபடியும் நம்ம வெள்ளை தண்ணியை ஊற்றி நெய் தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் போடலாங்க. நான் ஒரு அரை ஸ்பூனாக தான் சேர்த்துட்ருக்கேன். மொத்தம் ஒரு 5 ஸ்பூன் தேவைப்படுங்க இந்த டிஷ் பண்ணுறக்கு. நம்மளோட விருப்பம்தான், அதிகமாக தேவைனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் நான் நல்லா கலந்து விட்டுருப்பேன். இது ஓரளவு பாருங்கள் கலர் மாதிரி சூப்பராக வெந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம முதல்ல போட்டதுக்கும் இப்போ 2 தடவை தண்ணி விட்டு கிண்டுனதுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வெள்ளை தண்ணி கலர் மாறிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற இதையும் ஊற்றிடலாம். நான் 3 டைம் ஊற்றிருக்கேன். பக்கத்தில் நீங்கள் கலர் பொடி வேணும்னா கொஞ்சமாக தூவிக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். இது கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும், அதுக்காக தான் கலர் சேர்க்குறேன். மறுபடியும் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், போதும். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் கிண்டலாங்க. நான் ஏலக்காய் பொட்டுக்கடலை அரைக்கும் போதே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை சேர்த்து நான் ஏலக்காய் அரைச்சி போடுறேங்க. ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் மறந்துடாமல் பொட்டுக்கடலை அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்துனா கொஞ்சம் மணமாக இருக்கும். இப்போ இதில் லைட்டாக ஒட்டாமல் வருது பாருங்கள். இன்னுமே கொஞ்சம் டைட்டான பிறகு நம்ம எடுத்துருவோம். இதில் இந்த ட்ரே இந்த மாதிரி நெய்யை அப்ளை பண்ணி வச்சுக்குவோம். நம்ம இன்றைக்கி இதில் தான் ஊற்ற போகிறோம். இதில் நம்ம நெய் தடவி இருக்கிறோம் இல்லைங்களா, இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுருவோம். நம்ம
வீட்டில் என்ன இருக்குதோ அது போட்டுக்கலாம். இது பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். இதோட பதம் தெரிஞ்சுக்கணும். இந்த சுற்றி எதுவுமே ஒட்டாமல் அப்படியே தனியாக வரும் நம்ம கிண்ட கிண்ட. அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கோம், அடி பிடிக்காமல். பாருங்க, எல்லா சைடும் நல்லா ஒட்டாமல் அப்படியே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இந்த ட்ரேயில் நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற ட்ரேயில் ஊற்றிடலாம். அல்வா பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த நியூ இயருக்கு என்ன ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது மாதிரி சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செய்யுங்க. இப்போ இதில் ஊற்றி சமப்படுத்தி விட்டுடலாம். இப்போ நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.